ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் அக்டோபர் 27ஆம் தேதி கந்த சஷ்டி நாள் சூரசம்ஹாரம். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை இந்த இலை மீது வைத்து உங்க வீட்டோட நிலைவாசல்ல வைக்கிறதால எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி இனிமே நல்லது மட்டுமே நடக்கும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்கள் நிலைவாசல வைத்து என்ன மாதிரி பூஜை பண்ண போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது முருக பக்தர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். 6 நாட்களும் திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. இப்ப கந்த சஷ்டியோட 3வது நாட்கள் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். நமக்கு இன்னும் 3 நாட்கள் மட்டும்தான் மீதம் இருக்கு. நிறைய பேரால இந்த 6 நாட்களும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு இயலாத காரியமா கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க முருகப்பெருமான கந்த சஷ்டி திதி வரக்கூடிய அக்டோபர் 27ஆம் தேதி அன்றைக்கு ஒரு நாள் விரதம் இருந்து முழு பக்தியோடையும் நம்பிக்கையோடும் விரதம் வந்து வழிபாடு நடத்தும் போது இங்க கேட்கக்கூடிய வரன் உங்களுக்கு தானாகவே கிடைச்சிடும். பொதுவாகவே இந்த கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ஒரு வருஷமும் ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதி தான் இந்த கந்த சஷ்டி. மாதம் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டிய நம்ம பெரிய சஷ்டியா கணக்குல எடுத்துக்கிட்டு முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்போம். அப்படி ஒருவேளை வருஷத்துல வரக்கூடிய மற்ற சஷ்டி விரதங்களுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுத்ததில்ல, முருகப்பெருமான் வழிபாட்டுல ஈடுபாடு காமிச்சதில்ல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு தான் இந்த ஒரு கந்த சஷ்டி விரதம். கந்த சஷ்டியோட இந்த விரத நாட்கள் 6 நாட்களும் விரதம் இருக்கலாம். 6 நாட்கள் விரதம் இருந்து கடைசி நாளாக இருக்கக்கூடிய சூரசம்ஹாரம் அன்னைக்கு விரதத்தை நிறைவுபடுத்திக்கலாம். ஒருத்தவங்க ஒரு முறையில இந்த கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பாங்க. மிளகு தண்ணீர், அதாவது 6 எண்ணிக்கையில மிளக காலையில இருந்து மாலை வரைக்கும் தண்ணீரோட சேர்த்து எடுத்துக்கிட்டு விரதம் இருந்து முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு மாலை 6 மணிக்கு மேல முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு அவங்க விரதத்தை முடிச்சுப்பாங்க. இதுதான் கந்த சஷ்டி விரதத்தை மிளகு தண்ணீர் எடுத்து வழிபடக்கூடிய வழக்கம். அப்படி முடியாதவங்க 3 நாட்கள் செய்யலாம். அக்டோபர் 25, 26, 27 இந்த 3 நாட்களும் முருகப்பெருமானுக்காக இந்த கந்த சஷ்டி விரத நாட்கள்ல விரதம் இருக்கலாம். அதுவும் முடியாதவங்க கடைசி நாள் அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் உபவாசம் இருந்து முருகப்பெருமானை வணங்கலாம். என்னோட உடம்பு ஒத்துழைக்கல, என்னால உபவாசம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு மாற்று வழி இருக்கு. பால் பழம் மாதிரியான எளிமையான ஆகாரங்களை எடுத்துக்கிட்டு காலையிலிருந்து மாலை வரைக்கும் முருகப்பெருமான் நினைத்து வழிபாடு நடத்திட்டு மாலை ஒரு 5-6 மணிக்கெல்லாமே திருச்செந்தூர் மாதிரியான கோவில்கள்ல முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செஞ்சதுக்கு பிறகு வீட்டோட பூஜையில விளக்கேற்றி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைச்சிட்டு உங்க விரதத்தை முடிச்சுக்கலாம். கந்த சஷ்டியோட மறுநாள் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடக்கும். நிறைய பேரு வெறும் கந்த சஷ்டி விரதம் மட்டும் எடுக்காம முருகனோட திருக்கல்யாண வைபோகம் வரைக்கும் வெயிட் பண்ணி விரதத்தை கடைபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் விரதத்தை முடிக்கிறவங்களும் இருக்காங்க. குழந்தை பாக்கியம் இல்ல, சரியான வேலை அமையல, திருமாவரன் கைகூடி அமையல, இது மாதிரி எந்த விதமான கோரிக்கையா இருந்தாலும் நீங்க முருகப்பெருமான் கிட்ட இந்த கந்த சஷ்டி விரத நாட்கள்ல நீங்க விரதம் வந்து வழிபட்டு அந்த கோரிக்கையை முன்வைக்கும் போது அந்த கோரிக்கை கூடிய சீக்கிரம் நிறைவேறும். நம்மளோட தனித்தனி கஷ்டங்கள் தீர்வதற்கு தனித்தனி தெய்வங்களை வணங்குறதுக்கு பதிலா ஒட்டுமொத்த கஷ்டங்களும் ஒரேடியா தீர்வதற்கு நம்ம முருகப்பெருமானை வணங்கலாம். அந்த அளவுக்கு கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை கந்த சஷ்டி விரதத்துல 6 நாட்கள், அப்படி இல்லைன்னா 6வது நாள் அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் வணங்குறதால பணம், பேரு, புகழ், குழந்தை, செல்வாக்கு இது எல்லாத்தையுமே நம்ம தானா பெற முடியுமா? இப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த நாள்ல நம்ம பண்ணக்கூடிய பரிகார முறைகள், பூஜை முறைகள், இதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் ரொம்ப பெருசு. அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை தான் கந்த சஷ்டியோட 6வது நாள், அதாவது சூரசம்ஹார தினம் அன்னைக்கு பண்ண போறீங்க. இது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன் ரொம்ப பெருசு. இதுக்கு நீங்க மொத்தமாவே 2 பொருட்கள் தான் பயன்படுத்த போறீங்க. இந்த 2 பொருட்களையும் நீங்க நிலைவாசல வைக்கிறதுக்கு ஒரு இலை பயன்படுத்தலாம். அது எந்த இலையா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப நம்ம சொல்லக்கூடிய இலைகள்ல ஒன்று வெற்றிலை, அப்படி இல்லைன்னா செம்பருத்தி இலை. இந்த 2 இலையுமே பூஜைக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய, பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். இதுல செம்பருத்தி இலை கிடைச்சாலும் பரவாயில்ல, இல்ல ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடிய வெற்றிலையா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த இலை மேல வைக்கிறதுக்கு 2 பொருட்கள். அதுல முதல் முக்கியமான பொருள் 1 ஸ்பூன் கல்லுப்பு, அடுத்து 1 ஸ்பூன் மிளகு. இந்த 2 பொருட்களும் கெட்டதை நீக்கக்கூடிய, எதிரிகளை அழிக்கக்கூடிய, கெடுதல்களை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். கண்திருஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல், போட்டி, பொறாமை இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது இந்த கல்லுப்பு அப்புறம் மிளகு. இந்த 2 பொருட்களும் தான். கல்லுப்பு சாதாரணமாவே மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய ஒரு அற்புதமான ஒரு பொருள். மிளகு அப்படிங்கிறது கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள்ல நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடியது. பொதுவா கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய வழிபடக்கூடிய தெய்வங்கள் யார் தெரியுமா? ஒன்னு வாராகி அம்மன், இன்னொருத்தவர் காலபைரவர். இவங்க 2 பேர் வழிபாட்டிலையும் நீங்க அதிகமா மிளகு பயன்படுத்தி பார்த்திருப்பீங்க. காரணம் என்னன்னா, மிளகுக்கு எதிரிகள் தொல்லையை நீக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது, போட்டி பொறாமையை நீக்கக்கூடிய சக்தி இருக்குது. கல்லுப்பு அப்படிங்கிறது கண் திருஷ்டியை வேரோடு அறுக்கக்கூடிய ஒரு பொருள்.
இந்த 2 பொருட்களும் ஒண்ணு சேரும்போது அது ஒரு மகத்துவத்தை ஏற்படுத்தும். அதனால தான் இந்த ஒரு பரிகாரத்துக்கு இப்ப நம்ம சொல்லக்கூடிய வழிபாட்டுக்கு இந்த 2 பொருட்களையும் இங்க வச்சிருக்கீங்க. வீட்டோட பூஜை அறையில கந்த சஷ்டியோட கடைசி நாள், அதாவது அக்டோபர் 27ஆம் தேதி சூரசம்ஹார தினம் அன்னைக்கு முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செஞ்சதுக்கு பிறகு வீட்டோட பூஜையில விளக்கேத்தி வச்சுட்டு உங்க படையெல்லாம் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய வெற்றிலை அப்படின்னா செம்பருத்தி இலை, இந்த 2 இலைகளையும் கழுவி சுத்தப்படுத்தி வீட்டோட பூஜை அறையில முருகனோட திருவுருவ படத்துக்கு முன்னாடி வைக்கணும். அதுக்கப்புறமா கல்லுப்பு அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, இந்த 2 பொருட்களையும் தயார் செஞ்சு அந்த ஒரு இலை மேலையும் இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி ஒரு இலை மேல கல்லுப்பையும் இன்னொரு இலை மேல மிளகையும் வைக்கணும். அப்படி கல்லுப்பை வைக்கும்போது ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டே வைக்கணும். மிளகு வைக்கும் போதும் ஓம் சரவண பவன் சொல்லிட்டே வைக்கணும். இந்த 2 பொருட்களையும் உங்க வீட்டோட பூஜை அறையில பூஜை விளக்குகளை எரியக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரம் பூஜை அறையில இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த நேரத்துல உங்க வீட்டுக்குள்ள கூடிய எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கடும். கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை, பில்லி சூனியம், ஏவல், இது சம்மந்தப்பட்ட பயம், எதிரிகள் தொல்லை எதுவா இருந்தாலும் எங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. எதிர்மறை எண்ணங்கள் எங்களுக்குள்ளேயே எங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடாதுன்னு மனசார வேண்டிக்கிட்டு நீங்க உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். சரியா ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த 2 பொருட்களையும் அந்த இலையோட எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டோட நிலைவாசல்ல வைக்கணும். நிலைவாசல்ல ரொம்ப நேரம் வைக்க தேவையில்ல. நிலைவாசல்ல ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரம் வச்சா கூட போதும். பூஜை அறையில கண்டிப்பா விளக்குகள்லாம் எரியக்கூடிய அந்த நேரத்துல இந்த 2 பொருட்களும் பூஜை அறையில வச்சதுக்கு பிறகுதான் நிலைவாசலுக்கு எடுத்துட்டு போகணும். அதுக்கப்புறமா நிலைவாசல வச்சுட்டு மறுபடியும் உங்க அன்றாட வேலை பாருங்க. இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த 2 பொருட்களையும் எப்படி இருந்தாலும் இலை மேல தானே வச்சிருப்பீங்க, அந்த இலையோட பொட்டலமா மடிச்சு உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் அமர வச்சு இடது பக்கம் 3 முறை வலது பக்கம் 3 முறை திருஷ்டி சுத்துற மாதிரி சுத்திட்டு உங்க வீடு பக்கத்துல பொதுவா தெருக்கல்ல குப்பை போடுறதுக்கு புது இடம் இருக்கும், அந்த இடத்துல போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க. அப்படி ஒருவேளை ரொம்ப பொழுது போயிடுச்சு, மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல போக முடியல அப்படிங்கிறவங்க அந்த 2 பொருட்கள் நிலைவாசந்து எடுத்து பொட்டலமா மடிச்சு பூஜையில வச்சுட்டு மறுநாள், அதாவது செவ்வாய்க்கிழமை கந்த சஷ்டி முடிஞ்ச மறுநாள் குடும்பத்தில் கூடிய எல்லா நபரையும் அமர வச்சு தலையில இடது பக்கம் 3 முறை வலது பக்கம் 3 முறை திருஷ்டி சுத்துற மாதிரி சுத்திட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போயிட்டு குப்பை போடுற இடத்துல போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க. வந்த உடனேயே தலைக்கு குளிச்சிடுங்க. அப்படி ஒருவேளை குப்பை போடுறதுக்கு பொதுவாக இடம் இல்லைங்கிறவங்க நார்மலா வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டஸ்ட்பின் இருக்கும்ல, அதில் கூட போட்டு அப்புறமா நீங்க அப்புறப்படுத்திக்கலாம். அதுவும் முடியலங்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகள்ல மண் இருக்கும், அதில் கூட நீங்க போட்டுக்கலாம். ஆனா கால் படாத மாதிரி போட்டுக்கணும். இதை பண்றதால, அதுவும் கந்த சஷ்டி விரதம் அன்னைக்கு இதை பண்றதால முருகன் பாதத்துல வச்சு எடுத்துக்கக்கூடிய இந்த 2 பொருட்களும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களையும் நீக்கிடும். கடன் பிரச்சனையை தீர்த்துடும். இந்த பரிகாரத்தை பண்ணா மட்டும் கடன் தீர்ந்துருமா, பிரச்சனை போயிடுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். அதுக்கான அர்த்தம் அது கிடையாது. கஷ்டப்பட்டு உழைப்பீங்க, எப்படியாவது கடன் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ராப்பகலா வேலை செய்வீங்க. ஆனா வாங்கக்கூடிய சம்பளம் முழுமையா வீடு வராது. வீண் வரைய வீண் செலவு ஏற்படும், மருத்துவ செலவுகள் ஏற்படும். அந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கப்படுறதுக்காக தான் இந்த பரிகாரம். அதே மாதிரி போட்டி, பொறாமை இது மாதிரி விஷயங்களால கூட உங்க குடும்பத்துக்கு எதிர்மறை எண்ணங்கள் அதிகமா தாக்கியிருக்கலாம். அந்த எண்ணங்கள் எல்லாமே உங்க பக்கத்திலேயே வராது. பார்க்கறது ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். இதுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் இதுக்கான நேரமும் ரொம்ப கம்மி. ஆனா இது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி உப்பையும் மிளகையும் இந்த ஒரு பரிகாரத்தை பயன்படுத்திட்டு கூடவே முருகன் மேல முழு நம்பிக்கை வைத்து வழிபாடு செஞ்சு பாருங்க. கந்த சஷ்டிக்கு பிறகு வரக்கூடிய எல்லா நாட்கள்லையும் நல்ல முன்னேற்றம் தெரியும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.